நீங்கள் வந்து அனைத்து நாடாளுமன்ற எம்பிக்கள் கூட்டம்னு கூடி என்ன பேச போறீங்க? அல்டிமேட்லி கட்சி என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை தானங்க அவங்க செயல்படுத்தணும். அப்போ கட்சி கூட்டம் தானே போடணும். நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் முடிவு. அப்படி இருக்க கட்சியின் முடிவுக்கு கட்டுப்பட்டவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள். கட்சி முடிவை மீறி அவங்க வந்து செயல்பட முடியாது. அப்படி மீறி வாக்கு போட்டாங்க, ஓட்டு போட்டாங்கன்னு சொன்னா அவங்க பதவியை இழக்க போகின்றார்கள். அப்ப கருத்தை கேட்கணும் அப்படின்னாலும் கட்சி தலைவர்கள் தான் அந்த கருத்து சொல்லணுமே தவிர நாடாளுமன்ற எம்பிக்கள் எப்படி கருத்து சொல்ல முடியும்? அதே மாதிரி தான் இந்த அனைத்து எம்பிக்கள் சொல்லலாம். பார்த்தீங்களா, நாங்கள்லாம் வந்து ஒன்னா கூடி இருக்கோம், ஆனால் திமுக வந்து துரோகம் செய்து விட்டது, பழி வாங்கி விட்டது அப்படின்னு சொல்றதுக்கு ஒன்னா இது யூஸ் ஆகுமே தவிர மற்றபடி இதுல எந்த பிரயோஜனமும் இருக்கிறதா எனக்கு தெரியல. பாஜக எதிர்ப்பு அப்படின்ற ஒற்றை புள்ளியில தான் பேசிட்டு இருக்காங்களே தவிர இதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்களால சொல்ல முடியாது. அவங்க சொல்ற காரணங்கள்லாம் வந்து சொதப்பல் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதனால நீங்க எத்தனை பேர் இருக்கீங்கன்றது விஷயம் கிடையாது, நீங்க என்ன பண்றீங்கன்றது தான் முக்கியம். அதை பண்ணாலே போதும். ஸோ இந்த டீலிமிட்டேஷனுக்கு அப்புறம் நார்த்ல மட்டுமே ஜெயிச்சு ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்றது நம்பர் 1 டுபாக்கூர். இப்பவும் அதே சிச்சுவேஷன் தான் இருக்குது. இதுதான் திமுக இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பலவீனம்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அவங்கள திருப்பி தாக்குவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. இதை தாவேகா மிகச்சரியாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் வந்து இவர் வந்து மாமனாரை கேளுங்கோ அப்படின்ன உடனே அவர் உங்க அப்பாவை கேளுங்கோ அப்படின்ட்டாரு. இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் த டெய்லி பஞ்சரன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் நிரஞ்சன். அனைத்து கட்சிக்கான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் தொகுதி மறுவரை சம்பந்தப்பட்டு முதலமைச்சர் வந்து எல்லாத்துக்கும் அழைப்பு கொடுத்திருக்காரு. இந்த கூட்டத்துக்கு வந்து பெரும்பாலான எம்பிகள் கொண்ட கட்சிகள் வந்து புறக்கணிப்பு, 20 எம்பிக்கள் மட்டும் பங்கேற்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நிரஞ்சன், வழக்கமா அனைத்து கட்சி கூட்டம் தான் கூட்டுவாங்க. இப்போ வந்து காவிரி பிரச்சனை ஆகட்டும், இல்லை இந்த மேகேதாத்துல அணை கட்டுற பிரச்சனை ஆகட்டும், இதுக்கெல்லாம் அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்னு தான் வந்து எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. இது அனைத்து கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் அப்படின்னும் போது கேட்கறதுக்கு நல்லா இருக்கலாம். ஏன்னா இது வந்து மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகின்றது. அப்போ அங்கே தான் வந்து ஓட்டு போடணும், அங்கே என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் இப்படின்னு நீங்கள் நிறைய முட்டு கொடுக்கலாம். ஆனால் ஒரு சின்ன ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன் சொல்கிறேன். ஒருவேளை தமிழகத்தில் வந்து பாஜகவுக்கு ஒரு எம்பி இருக்காங்க அப்படின்னு வச்சுப்போமே. அப்போ அனைத்து தமிழக நாடாளுமன்ற எம்பிக்கள் கூட்டம் அப்படின்னா அப்போ பாஜக கலந்துக்கிறார் அப்படின்னா அவங்க கிட்ட அந்த டீலிமிட்டேஷனை வந்து எதிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்ல முடியுமா? நான் எதுக்கு கேட்குறேன் அப்படின்னா, நாடாளுமன்ற உறுப்பினர்களாகட்டும், சட்டமன்ற உறுப்பினர்களாகட்டும், ஒரு மசோதாவின் மீது வாக்கெடுப்பு அப்படின்னு வரும்போது அது நம்பிக்கை வாக்கெடுப்பாக இருந்தாலும் சரி, கட்சி என்ன உத்தரவு கொடுக்கின்றதோ அந்த கொறடா உத்தரவுன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க என்ன சொல்றாங்களோ அதன்படிதான் வாக்களிக்க வேண்டும். அப்படி மீறி வாக்களித்தார்கள் அப்படின்னு சொன்னா அவங்க வந்து அந்த பதவியை இழப்பதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. கட்சியை ரெப்ரசன்ட் பண்ணும்போது இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அப்படி இருக்கச்ச நீங்க வந்து அனைத்து நாடாளுமன்ற எம்பிக்கள் கூட்டம்னு கூடி என்ன பேச போறீங்க? அல்டிமேட்லி கட்சி என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை தானங்க அவங்க செயல்படுத்தணும். அப்போ கட்சி கூட்டம் தானே போடணும். இப்போ காவிரி பிரச்சனைக்கு வந்து எதுக்கு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறீங்க? அனைத்து எம்எல்ஏக்கள் கூட்டம்னு கூட வேண்டியது தானே. இதுதான் ஒட்டுமொத்தமான சட்டசபை, இதுதான் மக்களுடைய கருத்து. ஏன்னா எம்எல்ஏக்கள் தானே வந்து மக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ். அப்போ அவங்கள மட்டுமே கூட்டி முடிவெடுக்க வேண்டியது தானே. எதுக்கு அனைத்து கட்சி அப்படின்றீங்க? அப்போ இன்னொரு கட்சியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இவங்க எப்படி டைரக்ஷன்ஸ் கொடுக்க முடியும்? இல்ல கருத்து என்ன அப்படின்னு கேட்கறதுக்காக இந்த கூட்டம் அப்படின்னா அதுக்கும் கட்சி தலைவர்களை தான் நீங்க கூப்பிடணும். ஏன்னா கடைசி இந்த வாக்கெடுப்பு நடக்கின்ற வரைக்கும் வந்து கட்சிகளுடைய முடிவுல மாறுபாடு இருக்கலாம். இப்ப திமுகவே பாத்தீங்கன்னா போன தடவை எல்லாம் என்ன சொல்லிடுறாங்க, நாங்க இதை ஏத்துக்க மாட்டோம், நாங்க அதுக்கப்புறம் அதை வந்து நாங்க எரிப்போம், நாங்க எவ்வளவு சொன்னாங்க. ஆனா இப்ப என்ன சொல்றாங்க, அப்படியே கொஞ்சம் ட்ராக் மாதிரி அந்த 7.18% இது அப்படியே இருந்ததுன்னு சொன்னா இதை வாக்களிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த 50% அப்படியே எல்லா ஸ்டேட்டுக்கும் இன்க்ரீஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். இதைத்தானே அன்னைக்கே அமித்ஷா சொன்னார். அவர் சொன்னதை அச்சு பிசகாமல் இவங்க இன்னைக்கு சொல்லிட்டு இதெல்லாம் இருந்தால் நாங்கள் வந்து எங்களுடைய ஆதரவை பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ
கிட்டத்தட்ட அவங்க வந்து இந்த டீலிமிட்டேஷன் தொகுதி மறுசீரமைப்பு இதை வந்து ஏத்துக்கிறதா முடிவு பண்ணிட்டாங்க. அல்டிமேட்லி இது கட்சி தலைவர் தான் முடிவு பண்ணணுமே தவிர எம்பிக்கள் யாரும், இது எல்லா கட்சியிலும் இப்படிதாங்க. நீங்க சொல்லலாம், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்க அனைத்து கட்சி கூட்டத்தை விடுங்க. இப்ப நீங்களே நிரஞ்சன் முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சி வச்சுக்கிறீங்க, ஒரு விஷயத்துல என்ன முடிவு எடுக்கிறது அப்படின்னா நாங்க வந்து பொதுக்குழு கூட்டி முடிவு எடுப்போம் அப்படின்வீங்க. எப்படி பொதுக்குழு எல்லாம் வந்து ஆளுக்கு ஒரு முடிவு சொல்லுவாங்க, அதை கேட்டு யார் மெஜாரிட்டி நீங்க முடிவு எடுப்பீங்களா? நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் முடிவு. அப்படி இருக்கச்ச கட்சியின் முடிவுக்கு கட்டுப்பட்டவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள். கட்சி முடிவை மீறி அவங்க வந்து செயல்பட முடியாது. அப்படி மீறி வாக்கு போட்டாங்க, ஓட்டு போட்டாங்கன்னு சொன்னா அவங்க பதவியை இழக்கப் போகின்றார்கள். அப்ப கருத்தை கேட்கணும் அப்படின்னாலும் கட்சி தலைவர்கள் தான் அந்த கருத்து சொல்லணுமே தவிர நாடாளுமன்ற எம்பிகள் எப்படி கருத்து சொல்ல முடியும்? சரி ரைட், இப்ப வந்து கூப்பிட்டு கருத்து கேட்கறாங்கன்னு வச்சுப்போமே, ஒரு பத்திரிகையாளரே போயிட்டு இதுல அவங்க கருத்து என்னன்னா, தலைவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதைத்தான் நாங்க செய்வோம் அப்படித்தானே எல்லாரும் சொல்லுவாங்க. ஸோ ஃபார் ஆல் ப்ராக்டிக்கல் பர்பஸ் இது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் தான். எப்படி வந்து அந்த கர்நாடகத்துக்கு போனோம் அப்படின்ற ஒரு பேச்சு வந்தது இல்லையா, கர்நாடக முதல்வரை சந்திப்போம் அப்படின்னு. அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது, வெறும் ஆப்டிக்ஸ் மட்டும்தான் நிரஞ்சன். அதே மாதிரி தான் இந்த அனைத்து எம்பிக்கள் சொல்லலாம், பார்த்தீங்களா நாங்கள்லாம் வந்து ஒன்னா கூடியிருக்கோம், ஆனால் திமுக வந்து துரோகம் செய்து விட்டது, பழி வாங்கி விட்டது அப்படின்னு சொல்றதுக்கு ஒன்னா இது யூஸ் ஆகுமே தவிர மற்றபடி இதுல எந்த பிரயோஜனமும் இருக்கிறதா எனக்கு தெரியல. ஓகே, இப்போ இந்த காவிரி பிரச்சனை, மேகதாது பிரச்சனைலாம் போயிட்டு இருக்கும்போது திசை திருப்பதற்காக இந்த ஒரு கூட்டம் போடுறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் வருதுல்ல? ஆமா, இங்க வந்து காவிரி பிரச்சனைகள் வந்து தமிழகத்துக்கு ஏமாற்றமே மிஞ்சி இருக்கின்றது அப்படின்னு திமுக குறை சொன்னாங்கன்னா அவங்க சைட்ல இருந்து ஏதாவது சொல்லணும்ல. பாத்தீங்களா, டீலிமிட்டேஷன்ல வந்து திமுக துரோகம் செய்து விட்டது அப்படின்னு மாறி மாறி குறை சொல்லிக்க வேண்டியதுதான். சரி, இதுல கர்நாடக முதலமைச்சரை போய் பார்த்து பேசுறத விட வெரி சிம்பிள். இங்க யார் வந்து தமிழக காங்கிரஸ் தலைவர் ஐயா மாணிக்கம் தாகூர் அவர்கள், ரைட்டா? அவரு வந்து ராகுல் காந்திக்கு ரொம்பவும் க்ளோஸ் ஆனவர், அவருடைய செல்வாக்கு ஆதரவு அதெல்லாம் பெற்றவர். சரி, கட்சி தலைவர் வந்து கர்கே அவர்கள் அப்படின்னு சொன்னாலும் இன்னைக்கு எல்லா முடிவெடுக்கிற இடத்துல ராகுல் காந்தி தான் இருக்கார், அது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருந்துச்சு அவர் கூப்பிட்டு என்னங்க, நீங்க நேரா அவர் ராகுல் காந்தி கிட்ட சொல்லுங்க, அவர் வந்து DK சிவகுமார் அவர்கள், அதை கர்நாடக முதல்வர், அவர் கூப்பிட்டு ஒரே ஒரு ஃபோன் கால், இது பாருங்க தண்ணி திறந்து விடுங்க அப்படின்னு சொன்னார்னா அடுத்த செகண்ட் தண்ணி திறந்து விட்டுருவாங்க. இதுக்கு ஏங்க நீங்க ஏதாவது கொக்கு தலையில வெண்ணெய் வச்சு குடிக்கிற மாதிரி இருக்கு. இங்கே தமிழக காங்கிரஸ் தலைவர் இருக்காரு, அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி ராகுல் காந்தி கிட்ட, சரி அது கூட வேணாம், ஏன் நம்ம முதலமைச்சர் வந்து டைரக்டா ராகுல் காந்தி கிட்ட பேச முடியாதா? நான் கேட்கிறேன், நம்ம சிஎம் வந்து ராகுல் காந்தியை பார்க்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொன்னா என்ன ராகுல் காந்தி வரமாட்டாரா இங்க? அப்படி இருக்கச்ச நீங்க வந்து அவர்கிட்ட நேரா சொல்றதை விட்டுட்டு யார் உண்மையான பவர் சென்டரோ அவர்கிட்ட பேசுறதை விட்டுட்டு இதெல்லாம் சரிப்பட்டு வருமா? அதனால ஒருத்தர் மாத்தி மாத்தி குறை சொல்லிக்கலாம் நிரஞ்சன். பட் இதுல என்ன பிரயோஜனம் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. முதல்ல இந்த டீலிமிட்டேஷனை எதிர்ப்பதற்கான காரணம் சொல்றதையே நம்மால ஏத்துக்க முடியல. ஏன்னா ராகுல் காந்தி சொல்ற அந்த ஒரு கோஷத்துக்கு இது எதிர்மாறா இருக்கு. அடுத்தது இவங்க என்ன சொல்றாங்கன்னா பாருங்க, அப்போ வந்து ஊபி மாப்பி ராஜஸ்தான் இங்கெல்லாம் வந்து அதிக சீட்டு வந்துடும், அதுக்கப்புறம் சவுத்தில் ஜெயிக்காமையே பாஜக வந்து ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படின்னு. ஏன் இப்போ ஊபி மாப்பி ராஜஸ்தான்லலாம் வந்து காங்கிரஸ் ஜெயிக்குன்ற நம்பிக்கை சுத்தமாக போயிடுச்சு அவங்களுக்கு. இப்போவும் என்ன சிச்சுவேஷன் அதே மாதிரி தானே இருக்கு. அப்புறம் இது என்னவோ புதுசாக வந்த மாதிரி சொல்கிறாங்க. பட் திமுக வந்து அவங்களுடைய ஸ்டாண்டை ரீகன்சிடர் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அநேகமாக இதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா எப்போவுமே திமுக வந்து ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு, எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு. நம்ம இந்த சேலம் சென்னை விரைவு சாலையால் 8 வழி பாதையா அதையே நம்ம பார்க்குறோம்ல. அதனால் இது எப்படியாவது பாஸ் பண்ண வச்சிருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம் நிரஞ்சன். ஓகே, இல்லை திமுக சொல்லியிருக்காங்க ஒரு அரசியல் நாடகம் தவிர்க்க நடத்துது, நாங்கள் வந்து ஒத்துழைக்க மாட்டோம், கனிமொழி அவருடைய ஒரு பதிவு. அது கரெக்டு. இதே மாதிரி தான் அருண்ராஜ் அவர்கள், இன்றைய அமைச்சர், அன்றைக்கு வந்து தாவேக்கால கேண்டிடேட்டாக இருக்கும்போது அவர் ஒன்று சொல்லியிருந்தார், இந்த டீலிமிட்டேஷன் அப்படின்றது திமுகவும் பாஜகவும் சேர்ந்து நடத்தும் நாடகம் அப்படின்னு. இப்படி ஒருத்தர் மாற்றி மாற்றி குற்றம் சாட்டிக்க வேண்டியது தான். பட் இந்த டீலிமிட்டேஷனில் என்ன பிரச்சனை அப்படின்றத இவங்களால சரியாக எடுத்துக்கூற முடியவில்லை திமுகவால். சும்மா எதிர்க்கும் எல்லாமே வந்து பாஜக எதிர்ப்பு அப்படின்ற ஒற்றை புள்ளியில தான் பேசிட்டு இருக்காங்களே தவிர இதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்களால சொல்ல முடியாது. அவங்க சொல்ற காரணங்கள்லாம் வந்து சொதப்பல் அப்படின்றத நம்ம பார்த்தோம். கவிதாயினி கனிமொழி அவர்கள் வந்து பாராளுமன்றத்திலேயே வந்து பெரிய லிஸ்ட் எல்லாம் படிச்சாங்க. அதுவும் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத காரணம். அன்னைக்கு வந்து
ஆட்சியில் இருந்தாங்க, பாஜக தயவு தேவையில்லை, அதனால் வந்து நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னாங்க. இன்னைக்கு ஆட்சி கையை விட்டு போயிடுச்சு, அதனால் பாஜக தயவு தேவை. அதனால் அன்னைக்கு அமித்ஷா என்ன சொன்னாரோ அதையே இவங்க கண்டிஷனாக வச்சு, பார்த்தீங்களா என் கண்டிஷனை ஏற்றுக்கினார் அப்படின்னு ஒத்துக்க போகிறாங்க பாருங்களேன். இல்லை திமுக பாஜக கூட ஒரு இணக்கம் காட்டுறது மாதிரி ஒரு விஷயம் நடக்குதா? அதுக்காக தான் இதெல்லாமா? வேற வழி ஏங்க? இங்கேயும் ஆட்சி இல்லை, நீங்கள் வேற உட்காந்து என்னென்னவோ கேஸ் எல்லாம் போடுறேன்றீங்க, பழசெல்லாம் நோன்றீங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? அது திமுகவுடைய டெம்ப்ளேட்டே அது தானுங்க. இங்கே ஆட்சியில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் மத்தியில் வந்து கூட்டணி கட்சி இல்லைன்னா நாங்கள் வந்து மாநில சுயாட்சி அப்படின்னு குரல் கொடுப்பாங்க. எதிர்கட்சியாக வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் வேற வழி இல்லை, மத்தியில் இருக்க கட்சியோட இணக்கமாக போக வேண்டிய ஒரு கட்டாயம் பல நேரங்களில் வந்திருக்கு. அதே டெம்ப்ளேட் தானே நம்ம திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருக்கோம். அதான் இப்போ சொன்ன மாதிரி தொகுதி மறுவரை பண்ணால் தென் மாநிலங்களுடைய உதவி இல்லாமல் இவங்க வந்து சப்போர்ட்டே இல்லாமல் அந்த பக்கம் வட மாநிலங்களை வச்சு ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான் இங்கே கொண்டு வராங்க. அது உண்மையா? சரி, இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் எடுத்துக்காங்க நிரஞ்சன். தமிழ்நாடு பாண்டிச்சேரி 40, கேரளா ஒரு 20, ஆந்திரா தெலுங்கானா ஒரு 42, 102, கர்நாடகா ஒரு 28, 130, 543 மொத்தம் தொகுதிகளா? இதில் வந்து 272 வேணுமா? இப்போ அந்த 543ல் இந்த 130 கோவாவும் சேர்த்துக்காங்க வேணா, இந்த 135, 140, 143ன்னு வச்சுக்காங்க. கழிச்சா எவ்வளோ வருது? 400 வருதா? 543ல் 143 போனால் 400 வருது இல்லை நிரஞ்சன்? இந்த 400 அப்போ மற்ற இடத்துல தானே இருக்குது, கிழக்கு மேற்கு வடக்கு அப்படின்னு. அப்போவும் இங்கே இல்லாமையே ஜெயிக்க முடியும்ல. இன்னும் புதுசாக டீலிமிட்டேஷன் வந்தால் தான் இந்த மாதிரி ஒரு நிலைமை அப்படின்னு காது குத்திட்டு இருக்காங்க திமுகவில். சரி, இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் சொல்கிறீங்க இப்போ நீங்கள் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி 50%னா கூட போன தடவை ஆளுங்கட்சியாக இருக்கும்போது திமுக சொன்னது 40-60 ஆகும், ஆனால் ஊபியில் வந்து 80-120 ஆகும், அவங்களுக்கு 40 ஏறுது, எங்களுக்கு 20 தான் ஏறுது அப்படின்னு. கோவாவில் எத்தனை எம்பி இருக்காங்க? நார்த் ஈஸ்ட் எடுத்துக்காங்க, எத்தனை மாநிலங்கள் வந்து 1 MP 2 MP 6 MP இப்படிலாம் இருக்காங்க. அவங்க என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்காங்களா? தமிழ்நாடு 39 வச்சுருக்காங்க, நாங்கள் 2 MP தான் வச்சுருக்கோம், எங்கள் குரல் ஒலிப்பதே இல்லை அப்படின்னு அவங்க சொன்னதே கிடையாது. சொல்லப்போனால் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் நார்த் ஈஸ்டில் வந்து ஏராளமான வளர்ச்சி திட்டங்கள், அதுவும் பார்டர் ஏரியாலலாம் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அப்படின்னு கண்ணாமினான்னு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அங்கே எம்பிக்கள் அவ்வளோ இல்லையே, இருந்தாலும் அங்கே டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் வந்துட்டு இருக்குல்ல. இவ்வளோ ஏங்க? கேரளா எடுத்துக்காங்க, மொத்தமே 20, நம்மளதுல வந்து பாதின்னு வச்சுக்கலாம். தமிழ்நாடு பாண்டிச்சேரி 40 சேர்த்தா அவங்க 20. ஆனால் அவங்க எந்த திட்டமாக இருந்தாலும் வந்து அதில் சுகராக இருந்து எல்லாம் ஒத்துமையாக இருந்து இது பண்ணிட்டு போகிறாங்க. இங்கே 40 MP வச்சுன்னு என்ன பண்ணுறீங்க நீங்கள்? அதனால் கரெக்டு, இது எண்ணிக்கை முக்கியமில்லை நிரஞ்சன், எண்ணம் தான் முக்கியம். நைனா நாங்கள் இந்த சொன்னது சரியான நேரத்தில் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பார். அதனால் நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்கன்றது விஷயம் கிடையாது, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றது தான் முக்கியம். அதை பண்ணாலே போதும். ஸோ இந்த டீலிமிட்டேஷனுக்கு அப்புறம் நார்த்தில் மட்டுமே ஜெயிச்சு ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்றது நம்பர் 1 டுபாக்கூர். இப்போவும் அதே சிச்சுவேஷன் தான் இருக்குது. அடுத்தது அவங்களுக்கு இத்தனை ஏறுது, எங்களுக்கு இவ்வளோ ஏறுது அப்படின்றது எண்ணிக்கையில் எந்த பிரச்சனையும் கிடையாது. நார்த் ஈஸ்ட் கோவா இந்த உதாரணத்தை பார்த்தா நமக்கு நல்லாவே தெரியுது. எல்லாத்துக்கும் மேலே இனிமேல் ஜென்மத்துக்கும் காங்கிரஸோ மற்ற எதிர்கட்சிகளோ நார்த்தில் ஜெயிக்கவே முடியாது அப்படின்ற முடிவுக்கு நீங்களே வந்துட்டீங்க அப்படின்றத தான் இதை காமிக்குது. நார்த்தில் அப்படின்னா அப்புறம் சவுத்துலையும் இப்போ என்ன, சவுத்தில் என்ன பாஜக ஜெயிக்கவே இல்லையா? கர்நாடகத்தில் ஜெயிக்கலையா? ஆந்திராவில் ஜெயிக்கலையா? தெலுங்கானாவில் ஜெயிக்கலையா? கேரளாவில் ஜெயிக்கலையா? தமிழ்நாட்டில் ஜெயிச்சது இல்லையா? நீங்கள் நார்த்தை மட்டுமே பார்த்து நிற்கிறீங்க, இங்கேயே அவங்க வந்து உள்ளுக்குள்ள ஊடுருவினுக்கிறாங்க. எத்தனை நாளைக்கு தான் இந்த கதையை சொல்லிட்டு இருக்க போறீங்கன்னு தெரியல. இதெல்லாம் இருந்தா திமுக ஏன் அதை எதிர்க்கிறாங்க? அவங்களுக்கு என்ன பயன் இதனால? ஏங்க, திமுக ஒரு திட்டத்தை எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொன்னா பயன் கருதியா எதிர்க்கிறாங்க, பயன் இல்லைன்னா ஒன்னா எதிர்ப்பாங்க. உதாரணத்துக்கு பாருங்களேன், இந்த சேலம் சென்னை 8 வழிச்சாலை எதிர்கட்சியா இருக்கும்போது கடுமையாக எதிர்த்தார்கள். ஆளுங்கட்சியா இருக்கும்போது என்ன பண்ணாங்க? ஏன் எதிர்க்கல? அப்ப நான் கேட்கலாமா, எப்படிங்க ஆளுங்கட்சியாக வந்த பிறகு அந்த எதிர்ப்பை வந்து அப்படியே வாபஸ் வாங்கிட்டாங்களே, என்ன பயனுக்காக எதிர்ப்பை திரும்ப பெற்றுக் கொண்டார்கள்னு கேட்டால் எப்படி இருக்கும்? இப்படி ஒரு கேள்வியை மாற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் புரியும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை நிரஞ்சன். இப்போ நம்ம நேற்று சட்டசபையில் நிறைய விஷயங்கள் போச்சு, வினா விடை கேள்வி பதில் எல்லாமே போச்சு. ஒரு விஷயம் மட்டும் வைரலாக ஹைலைட்டாக போகுது. என்னென்னா, மார்டின் ஃபேமிலிகிட்டேருந்து 900 கோடி வாங்கினீங்க இந்த பார்ட்டி ஃபண்டு எதுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து பயங்கரமாக போயிட்டு இருக்குது, வைரலாக போய்கிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? மாற்றி மாற்றி சொல்லிக்கிறாங்க, உங்கள் மாமனாருக்கு தெரியும், உங்கள் அப்பாவுக்கு தெரியும். அதாவது நிரஞ்சன்,
எனக்கு தெரிஞ்சு அந்த எலக்டோரல் பாண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதில் வந்து யார் யார் எவ்வளோ கொடுத்தாங்க அந்த டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு கோர்ட்டுக்கெல்லாம் போனாங்க. எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்க, இதில் இன்னும் நிறைய பேர் லிஸ்ட் எல்லாம் வெளில வரும், அதில் பாஜக தான் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு. கடைசியில் பார்த்தா இவங்க தான் மாட்டினாங்க. பாஜகவுக்கும் வந்திருக்கு. ஆனால் பாருங்கள், இங்கே வந்து திமுக, அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்காலில் திரிணாமுல் காங்கிரஸுக்கும் அந்த நிறுவனம் வந்து கொடுத்துருக்கின்றது. ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கவங்க இவங்க வந்து வெஸ்ட் பெங்கால்லாம் கொடுத்துன்னுக்குறாங்க, என்ன காரணம்னு தெரில. அடுத்தது வந்து திமுக. ஆனால் என்னுடைய ஞாபகம் சரியாக இருக்குமானால் அந்த எலக்டோரல் பாண்டில் திமுக வந்து 600 கோடி தான் வாங்கின மாதிரி சின்னதாக ஒரு நினப்பு. அது எப்படி 900 கோடி ஆச்சு அப்படின்னு தெரியல. சரி விடுங்க. இப்போ இஷ்யூ என்னென்னா, இதுதான் திமுகவுக்கு இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பலவீனம்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அவங்கள திருப்பி தாக்குவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. இதை தாவேகா மிகச்சரியாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் வந்து இவர் வந்து மாமனாரை கேளுங்கோ அப்படின்ன உடனே அவர் உங்கள் அப்பாவை கேளுங்கோ அப்படின்றாரு. இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா, சட்டசபையில் இல்லாதவர்களை பற்றி பேசக்கூடாது, அது மரபில்லை அப்படின்னா, அப்போ அவங்க மாமனார் கூட தான் சட்டசபையில் இல்லை, மருமகன் தானே இங்கே இருக்காரு, மாமனாரை பற்றி பேசலாமா? ஸோ எந்த இடத்துல போனாலும் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல ட்ராப்பில் மாட்டிக்கிறாங்க திமுக. சரி விடுங்க. ஆனால் என்ன இவங்க கேட்டிருக்கலாம், அன்றைக்கு அந்த ஃபண்டு வந்தப்போ குற்றம் சொன்ன அமைச்சர் எங்கே இருந்தார், யாருக்கு வேலை பார்த்துட்டு இருந்தாரு அப்படின்ற கேள்வியை கேட்டிருந்தாங்கன்னா சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே வந்து கலைஞர் அவர்களாக இருந்திருந்தாருன்னா இந்த பதில் நம்ம எதிர்பார்த்துருக்கலாம். இந்த இரண்டாம் கலைஞர்னு சொல்கிறவர்கிட்ட வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு நினைக்கிறேன் நிரஞ்சன். அதான் எதிர்கட்சியிலேருந்து சொல்லிட்டு இருந்தாங்களே, திமுகலேருந்து நானும் ஆதவனை வந்து ரொம்ப நெருக்கமானவங்க அப்படின்ட்டுலாம் நகைச்சுவைலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுதான் அப்போ சொல்லியிருக்கணும். அப்போ நீங்கள் எங்கே இருந்தீங்க, உங்களுக்கு தெரியாதா இதெல்லாம், அப்போ நீங்களே சொல்லலாமே அப்படின்னு டக்குன்னு ஒன்று வெளியில் வந்தாது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கலாம்ல. இந்த ஒரு கிளாஷ் ஒன்று போகுது இல்லை, சிஎம் வெர்சஸ் எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கும்போது இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து வருது. ஒரு முக்கியமான நபர் ஒரு சொல்லியிருந்தாரு, இது ஃப்ரெண்ட்லி மேட்ச் தான் இல்லை நிரஞ்சன். அதாவது ஃப்ரெண்ட்லி மேட்ச்னா வந்து எப்படி சட்டசபை கூடுவதற்கு முதல் நாள் அரெஸ்ட் பண்ணி தஞ்சாவூர் வரைக்கும் கூப்பிட்டு போவீங்களா? இவங்க வந்து கடுமையான சட்ட போராட்டம் நடத்தலை அப்படின்னா ஜெயிலில் கூட போட்டிருக்கலாம். அதனால் இதை ஃப்ரெண்ட்லி மேட்ச் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. அடுத்தது அந்த ஃப்ரெண்ட்லி மேட்ச் வந்து ஒருவேளை அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ ஆரம்பிக்கிறதுன்றது வந்து டூ ஏர்லி. ஏன்னா இப்போ இந்த மாதிரி சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க, அதாவது தாவேகாவை பொறுத்த வரைக்கும் திமுகவை வந்து முக்கிய எதிர நிறுத்தினா மட்டும்தான் வந்து கண்டினியூ பண்ண முடியும். ஏன்னா அண்ணாமலை அவர்கள் கட்சி ஆரம்பித்து வந்துட்டார் அப்படின்னு சொன்னால் அவர் இங்கே களத்திலேயே இல்லை அப்படின்னு காட்டுறதுக்காக இந்த மாதிரி அப்படின்னு. அது அப்படி இருக்கிறதா நான் நினைக்கல. அதனால தான் நான் சொன்னேன், நான் டூ ஏர்லி அப்படின்னு. அவர் ஒன்றும் கட்சி ஆரம்பிக்கலை. அடுத்தது அவர் கட்சின்னு ஆரம்பித்து தீவிர அரசியலில் ஈடுபடுகின்றார் அப்படின்னும் போது அப்போ என்ன விதமான மாற்றம் வருது அப்படின்றத பார்த்து தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர, அண்ட் திமுகவை பொறுத்த வரைக்கும் என்னதான் வந்து நீங்கள் இனிமேல் திமுக தான் எதிரி அப்படின்னு நிறுத்தினாலும் கூட்டணி கட்சிகள் இல்லாத வரைக்கும் அவங்க வந்து ஒரு பலமிழந்து போன டெப்ளீட்டட் ஃபோர்ஸ்ன்னு தான் சொல்லுவேன் நான். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதா நான் நினைக்கல நிரஞ்சன். இல்லை, இப்போ அவர் வந்தாலுமே கட்சி ஆரம்பித்து பெயர் லோகோலாம் வச்சாலுமே அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் தருவாரா? இப்போ இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு கிளாஷ் பயங்கரமாக போயிட்டு இருக்குல்ல. இது என்ன கேள்வி நிரஞ்சன்? இப்போ சட்டமன்றத்தில் முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர், 6 அமைச்சர்கள், மற்ற எதிர்கட்சி உறுப்பினர்கள், இவர்களுக்கு இடையான வாத பிரதிவாதங்கள் அப்படின்றது காலங்காலமாக நடந்திருக்க விஷயம். அண்ட் எதிர்கட்சி தலைவர் மட்டும் இல்லை, மற்ற உறுப்பினர்கள் பேசும்போது கூட இதுக்கு பதில் சொல்லலாம். எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் அது மாதிரி பதில் சொல்லலாம், அந்த பக்கத்துலேருந்து அமைச்சர்கள் பதில் சொல்லலாம். இதெல்லாம் இன்னைக்கு நேரம் நம்ம பார்க்குறோம். இதே வந்து அந்த பக்கம் ஜெயலலிதா அவர்கள் பதில் கொடுத்ததை பார்க்கலையா? அவங்க முதலமைச்சராக இருக்கும்போதோ இல்லை எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போதோ, அதே மாதிரி கலைஞர் அவர்கள் பதில், எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது அவர் கொடுத்த பதில், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இதெல்லாம் சாதாரணமான விஷயம். என்ன ஒன்று இப்போ அந்த நேரலை அப்படின்றது நமக்கு புதுசாக வந்திருக்கு. அந்த காலத்தில் நடந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பேப்பரில் பார்ப்போம், அவ்வளோதான். நம்ம லைவ் ரிலே பார்த்தது கிடையாது. அதனால் நமக்கு இது புதுசாக தெரியுதே தவிர, அன்றைக்கு நடந்த விவாதங்களெல்லாம் முழுசாக நம்ம பார்த்துருந்தோம் அப்படின்னு சொன்னால்
இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதனால இந்த கிளாஷ்னால அண்ணாமலை வந்தா அது பாதிக்கப்படுமா அப்படின்றதெல்லாம் அது விஷுவல் திங்கிங் தான். அது அவரு என்ன பிராண்ட் ஆஃப் பாலிடிக்ஸ் கொண்டு வராரு, என்ன மாதிரி பாதையில போறாரு, அதை வச்சுதான் அது தீர்மானிக்கப்படுமே தவிர இவங்க 2 பேர் விவாதம் பண்றதுனாலயே இல்ல உதயநிதி தான் எதிர்காலம் அப்படின்றதெல்லாம் நான் ஏத்துக்க முடியாது நிரஞ்சன். இல்ல இந்த விவாதம்னால நான் சொல்லல. இவங்க 2 பேருமே இப்போ நரேட்டிவ் செட் பண்ணிட்டாங்கல்ல. தாவேகாவுக்கும் திமுக தான் இருக்கணும் எதிர்க்கட்சியா. திமுகவுக்கும் இப்ப பயங்கரமா அட்டாக் பண்றாங்க. அப்படிங்கும்போது களத்திலே 2 பேரும் தானே இருக்காங்க. நீங்க மூணாவது ஒரு சொல்லலாங்க, நபர் வந்து எப்படி இம்பாக்ட் கொடுக்க முடியும்? நீங்க சொல்லலாங்க. இப்ப திமுக வந்து ஆளுங்கட்சியா இருக்கிற வரைக்கும் என்ன சொல்லியிருந்தாங்க, அவங்க தாவேகாவை கேர் பண்ணவே இல்லை, எங்களுக்கும் அதிமுகவும் தான் போட்டின்னு சொல்லியிருந்தாங்க. என்ன ஆச்சு? அதனால நீங்க வந்து இவங்க தான் எங்களுடைய எதிரின்னு நீங்க நினைச்சுக்கிறது, இல்லை இவங்க இருந்தாதான் நல்லா இருக்கும் நீங்க ஃபீல் பண்றது, அதெல்லாம் உங்களோட. மக்கள் வந்து யார் எங்க இருக்கணும்னு டிசைட் பண்றது அவங்க தாங்க. அவங்க முடிவெல்லாம் வந்து நீங்க இது பண்ண முடியாதுங்க. ஓகே, வந்தாலும் அந்த ஒரு இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு தான் நீங்க சொல்ல வரீங்க. அது அவருடைய பிராண்ட் ஆஃப் பாலிடிக்ஸ் எப்படி எடுத்து செல்கிறார் அதை பொறுத்து தான் அது இருக்குமே தவிர, இப்பவே வந்து இவங்க 2 பேரும் இப்படி ஒரு கிளாஷ் இருக்கு, நரேட்டிவ் செட் பண்ணிட்டாங்க அப்படின்றதுனாலயே வந்து அவருக்கு இடம் கிடையாது அப்படின்னோ, இல்லை இவர் தான் அந்த இடத்துல உதயநிதி அவர்கள் தான் இருக்காரு அப்படின்றத ஏத்துக்க முடியாது நிரஞ்சன். இல்ல இப்ப இவரே வந்து தாவேகாவுடைய தலைவரே வந்து திமுக மட்டும்தான் ஃபோர்ஸ் பண்றாங்க. மீதி மற்ற எல்லாத்தையுமே வந்து மற்றும் பலர் தீந்து போன கட்சி இப்படின்னு தானே மென்ஷன் பண்றாங்க. சீமான் அவர்களே மென்ஷன் பண்ண மாட்டாருல்ல. பாருங்க, சீமான் அவர்களை யாருமே மென்ஷன் பண்றது கிடையாது. இல்லை திமுக அதிமுகவில் வந்து சீமான் அவர்களை எதிர்த்து ஏதாவது பேசியிருக்காங்களா, அவங்க கண்டுக்கிறதே கிடையாது. ஏன்னா சீமான் நான் சீரியஸ் பாலிட்டிஷியன் தெரியும். ஏன் அப்படி பார்க்க போனா எல்லாரும் ஒருத்தரை மறந்துட்டீங்களே, இது நியாயமா? சீமான் சீமான் சீமானை யாரும் பேசுறதில்லன்னு கேட்குறீங்களா? மானிமான் ஒரு கட்சி இருக்குது, உலகநாயகன் அவர் தலைவர் ஒருத்தர் இருக்கிறாரு, ராஜ்யசபா எம்பி வேற ஆகியிருக்காரு, அங்க போயிட்டு என்னென்னவோ பேசிட்டு வந்தாரு, அவரெல்லாம் நீங்க வந்து ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? அதான் முதலே சொல்லிட்டாங்க, நீங்க புறக்கணிச்சிருக்காரு. அதை பத்தி சொல்லுங்க. இல்ல நிரஞ்சன், நீங்க நினைக்கிறதுனாலயே வந்து இவங்க தான் இல்ல இவங்க இல்ல அப்படின்றது நடக்காது. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, திமுக வந்து தாவேகாவை ஒரு பொருட்டாவே கன்சிடர் பண்ணல அந்த எலெக்ஷன் போது. கடைசியில் என்ன ஆச்சு? அந்த மாதிரி தான். ஸோ நீங்கள் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறதுனாலேயே மக்கள் அந்த மாதிரி நம்பிடுவாங்கன்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப தப்பு. ஓகே, இப்போ தாவேகாவுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. இப்போ பட்ஜெட் போட்டதுலேருந்து கடன் வாங்கி செலவு பண்ணுவீங்க, காவிரி பிரச்சனை, மேகதாது பிரச்சனை, இப்போ தொகுதி மறுவரை கையில் எடுத்திருக்காங்க. எல்லாத்தையுமே தாண்டி வந்துருவாங்களா? இந்த பிரச்சனைலாம் இன்னைக்கு நேத்தா இருக்குது நிரஞ்சன். இப்போ அந்த காவிரி பிரச்சனை அப்படின்னு இருக்குன்னா காலங்காலமாக இருக்குது. நடுவில் கொஞ்சம் காலம் இருந்தது, இப்போ மறுபடியும் அங்கே காங்கிரஸ் வந்த உடனே அந்த பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த கர்நாடக தேர்தல், கர்நாடக வெற்றி இதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டில் அவங்களால ஒன்றும் ஜெயிக்க முடியாது. ஏதோ ஒரு கட்சியோட கூட்டணியில் இருந்துக்கின்னு ஏதோ சீட்டு வாங்கி ஜெயிச்சிக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. அண்ட் இன்னொன்றும் தெரியும், கர்நாடகத்தில் அவங்க என்ன ஸ்டாண்ட் எடுத்தாலும் தமிழக காங்கிரஸ் தலைவர்களே வந்து கர்நாடக காங்கிரஸ் அரசாங்கத்தை வந்து கண்டபடி விமர்சனம் செய்தாலும், அவங்க எந்த கூட்டணியில் இருந்தாலும் ஒரு ஜெயிக்கிற கூட்டணியாக இருந்தாங்கன்னா ஜனங்க அதெல்லாம் கண்டுக்காமல் அந்த காங்கிரஸ் வேற இந்த காங்கிரஸ் வேற அப்படின்னு நினச்சின்னு ஓட்டு போடுவாங்க, நம்ம ஜெயிச்சு எம்பியாக போயிடலாம் அப்படின்னு தெரியும். அதனால் தமிழகத்தில் ஒரு 10 சீட் வாங்கினானா அது கன்ஃபார்ம்டு அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அடுத்தது இந்த மேகேதாத்து பிரச்சனையை வச்சு அங்கே பாஜகவை கார்னர் பண்ணோம். ஏன்னா சட்டப்படி இதை அனுமதிக்க முடியாது, இது காவேரி ரிவர் வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி இருக்குது, அங்கிட்டெல்லாம் இது பண்ணணும், இவ்வளோ சிக்கல் இருக்குது, அதையெல்லாம் மீறி கட்டுறது அப்படின்றது கஷ்டம்ன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்களா, பாஜக தான் சதி செய்கிறது அப்படின்ட்டு பாஜக மேலே பழிய போட்டு கர்நாடகத்தில் பாஜகவை ஒன்றும் இல்லாமல் பண்ணணும். ஸோ அங்கேயும் அவங்க ஆட்சிக்கு வரணும், எம்பியை ஜெயிக்க வைக்கணும். ஒரே கல்லில் 2 மாங்காய். தமிழகத்தில் யாரோட கூட்டணி வச்சினாலும் ஒரு 10 சீட்டு ஜெயிக்கலாம். கர்நாடகத்தில் பாஜகவை வந்து பழி வாங்கிட்டு அங்கே வந்து அவங்க மேலே பழியை போட்டுட்டு அங்கே ஜெயிக்கலாம். இதுதான் அவங்களுடைய பிளான். அதனால தான் இந்த பிரச்சனை. அடுத்தது டீலிமிட்டேஷன் பிரச்சனை அப்படின்றது, ஏன்னா இவங்க பேசினா மட்டும் தீந்துற போதா, இல்லை இவங்க ஒன்றா சேர்ந்தா மட்டும், இல்லை ஒட்டுமொத்த தமிழக எம்பிக்களுமே ஒத்துக்கிறாங்கன்னு கூட வச்சுப்போமே, இதை நிறுத்திட முடியுமா நீங்கள்? அவங்க பல இடங்கள்லேருந்து ஆதரவை தேடிட்டு வராங்க. அதனால் டீலிமிட்டேஷனில் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதை சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற பிரச்சனைகள்லாம் ஒன்றுமே இல்லை, இது ஏற்கனவே இருந்தது, இனிமேலும் அப்படித்தான் இருக்க போகின்றது அப்படின்றதையும் நம்ம சொல்லிட்டோம். இதுக்கு மேலேயும் திருப்பி திருப்பி நீங்கள் வந்து பிரச்சனை பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா என்ன இருக்குது இதில்? அதனால் இதெல்லாம் காலங்காலமாக இருக்க பிரச்சனை, இன்னும் பல காலத்துக்கும் இருக்கத்தான் செய்யும். இதெல்லாம் தாண்டி போயினே இருக்க வேண்டியது தான். ஓகே சார், நேர்காணலுக்கு மிக்க நன்றி. வணக்கம் சார். நன்றி நிரஞ்சன்.